விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பனிவிலும் மலர்வனம் சீரியல் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இந்த விஷயத்த அந்த சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன வினுஷாவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பனிவிலும் மலர்வனம் இந்த சீரியல் கடந்த வருஷம் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகாத நிலையில் இப்போ சீரியலை எண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஆர்பி வைஸ் அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டவுனாகவே தான் இருக்குது. ஏன்னா ஸ்டோரி நல்லா இருந்தாலும் டிஆர்பி வைஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. அப்படிங்கிறனாலேயே இந்த சீரியலை சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீரியலில் இருக்க நிறைய மேஜர் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணினது மட்டும்தான். ஏன்னா ரயான் கூட பிக் பாஸ் போனதுக்கு அப்புறமா சீரியலை விட்டு விலகி இருந்தார். அதுக்கப்புறமா போலீஸ் கேரக்டர், மோகனா கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேஜர் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணதுனாலே இந்த சீரியல் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸ்டோரி நல்லா இருந்தாலும் கேரக்டர் சேஞ்சஸ் அண்ட் டிஆர்பி வைஸ் டவுன் அப்படின்ற எல்லா விஷயத்தினால தான் இந்த சீரியலை இவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மேலும் வர மார்ச் 25 அன்னைக்கு தான் சீரியலோட கிளைமேக்ஸ் போர்ஷனை ஷூட் பண்ண போகிறாங்களாமா. மார்ச் 25க்கு கிளைமேக்ஸ் போர்ஷனை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு மார்ச் 29 டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த மார்ச் எண்டுக்குள்ளார இந்த சீரியல் முடிஞ்சிடும் அப்படின்னு முன்னதாக வினுஷா சொல்லியிருந்த மாதிரி மார்ச் 30க்குள்ளாரையே இந்த சீரியலை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா புதுசாக என்ன சீரியல் வரப்போகுது, அல்லது புதுசாக ஏதாவது ஷோ வரப்போதா, இல்லை வேறு சீரியலோட டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற எல்லா அப்டேட்ஸுமே வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இப்போது பனிவிலும் மலர்வனம் சீரியல் முடிஞ்ச போகுது. இந்த சீரியலை எல்லாரும் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.